இப்பொழுது ஆடுகின்ற பொழுது நீ ஆடினா என்ன ஆட்டங்கள் ஆட்டங்கள் போ என்ன தெரியுமா? இப்பொழுது நீ எங்க மூலையில் உட்கார, நான் எங்க மூலையில் உட்காரணும்? மாமா எங்க இருக்குன்னு சொல்லு. என்ன தெரியுமா? மண்டபத்துல 4 திசையில் பார்த்தா மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, எந்த திசையும் எனக்கு தெரியல. மண்டபத்தை வந்த உடனே என்ன கண் திசையாக பார்க்கின்ற பொழுது பார்த்தா ஒரு ஆட்டத்திலே பிதி, அதாவது மொழி பிதிங்கி நீ பார்க்கிற, நீ விதவிதமா பார்க்கிற. அதனால உனக்கு பயம் வந்தது. அதனால கேது கொடுப்பான், கேது கொடுப்பான், ராகு கெடுப்பான், கேது கொடுப்பான். அதனால நீ கேது மூலையில் உட்காரு, நான் ராகு மூலையில் உட்கார்றேன். அப்படியா? சரி. இப்போ என்ன தெரியுமா? இப்போ சும்மா ஆடினோம். சும்மா ஆடுகின்ற பொழுது 12 தொகை விழுந்து 8 விழுந்திருக்கு இல்லையா? உனக்கு விழுந்துருச்சு. இப்போ அடுத்தது ஒரு என்னன்னா, சும்மா சும்மா ஆடணுமானா யாருமே நம்மளை பார்த்து ரசிக்க மாட்டாங்க. ஆட்டத்துக்கு மரியாதை கிடையாது. அதனால நீ எல்லாரும் பந்து வை, நான் என்னுடைய சார்பா துரியோதனை எல்லாரும் பந்து வைக்கிறேன். இல்ல மாமா, நாம வச்சிடலாமே. நீ என்ன வைக்கிற? 1000 கோடி முத்தார மாலை இருக்குது, அது வாக்குவாலை வச்சிடலாமே. ஓஹோ, துரியோதனை இருக்கக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய 100 கோடி முத்து மாலையை கொடுக்குறாங்க. நீ என்ன வைக்கிற? மாமா தம்பி துரியோதன் 100 கோடி வெண்பற்ற முத்தார மாலை இடத்தில் இருப்பது 1000 கோடி முத்து மாலை இடத்தில் இருப்பது 100 கோடி வாகவனம். இதை வைக்கிறேன். 1000 கோடி முத்து மாலையை வைக்கிறாங்க. உனக்கு என்ன 100 கோடி வாகவலத்தை வைக்கிறாங்க. 100 கோடி முத்தார மாலை தர்மச்சந்திரமூர்த்தி, இது 100 கோடி விலக்கத்தை வாகவலையை துரியோதனை வைக்கிறாங்க. இப்போ இந்த இத்தகைய வாக்குவலியம் இருக்கிறதே, இதை நான் தோற்றுவிட்டார், நீ ஜெயித்து விட்டார், இந்த துரியோதன மாலை உனக்கு சொந்தம். ஒரு பேச்சு உண்மையாவே எடுத்துக்கிட்டுமே, உண்மையா எடுத்துக்கிட்டுமே. அவரு பேச்சுக்கு எடுத்தாலும் நான் உண்மையா கொடுப்பேன். நான் கொடுப்பேன். ஏன்னா என்னோட சொத்து இல்ல, என்னோட சொத்து நான் கொடுக்க. இவரு தோட்டுதா? எனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு சொந்தம் இல்ல, துரியோதனுக்கு சொந்தம். அப்படியா? எனக்கு என்ன சொந்தம் கிடையாது. ஆமா, ஏன்னா எனக்கு கேட்கல இல்லையா? அதனால நான் தோத்துருவேன். அந்த ஓடி வாடா குட்டி தாத்தா, ஆடி இருக்கிறேன். நீ பார்த்து சொல்லப்பா. நீ இருக்காதுல பயம். உனக்கு நீ ஆடு பார்க்கலாம். மாமா ஆடுங்க. எத்தனை விழுந்திருக்கிறது? இருக்காது 4 விழுந்திருக்கிறது. யாரு வெற்றி? இந்த 100 கோடி வாகவலியம் யாருக்கு சொந்தம்? உன்னுடைய மாலை, தர்மனுடைய மாலை யாருக்கு சொந்தம்? ஜெயித்தவருக்கு தம்பிக்கு தான் சொந்தம். இப்போ நீ தோத்துறோம் வருத்தப்படாது. அடுத்து என்ன தெரியுமா? பேச்சுக்கு. இப்போ எடுத்துக்கிட்டுமா? அடுத்தது என்ன தெரியுமா? நாடு நகரம். இப்பொழுது பார்த்தா இது வாக்கு வைத்தாச்சு. அடுத்து என்ன தெரியுமா? நாடு நகரத்தை வைத்து ஆடணும். அந்த மலைகள் எல்லாம் கையால் வாட்டி கொண்டு
தர்மா மாமா எத்தனை விழுந்து இருக்கிறது? இருக்கா தொகை 8. 8 விழுந்து இருக்கிறது. நீ ஆடி பாரு. நீ ஆடு. அடலமா உங்களுக்கே ஜென்மம் தர்மா என்ன விழுந்து இருக்கிறது? இருக்கா தொகை 4 மதிக்கு மாமா. 4 விழுந்து இருக்கிறது. யாருக்கு வெற்றி? உங்களுக்கே வெற்றி மாமா. அப்ப நாட்டு நகரங்கள் யாருக்கு சொந்தம்? சும்மா பேசிக்க. எதிர்த்தவருக்கு சொந்தம். இது ஒரு சொந்தம். ஆனா மாமா எனக்கு வேணா சும்மா பேசிக்கிறானே. பேச்சுக்குதான். அடுத்து என்ன தெரியுமா? இப்படி 5 பேர்கள் இருக்கிறார்களே, நீங்க 5 பேர்கள் இருக்கிறீர்கள். 5 பேர்களை வைத்து நீர் ஆட்டுமாடி நோமானால், அடுத்தது துரியோதன தம்பிமார்கள் 99 பேர்களை வைத்து ஆடினோமானால், ஓர் சமயம் அன்னவனத்தில் என்ன தெரியுமா? லட்சுமி கடாட்சியம் இருக்கும். உடைய தம்பிமார்களிடத்தில் லட்சுமி கடாட்சியம் இருக்கும். துரியோதனத்தில் மூதேவி தான் இருக்கும். அதனால இதை வச்சு ஆடின பார்க்கலாமா? சும்மா பேசிக்கிறானே. ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. இந்த பாண்டவசாலை என்ன தெரியுமா? தேவை அகப்பட்டது போல 5 ராஜாக்கள் 5 பேர்களும் என் கையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன தெரியுமா? மனிதத்து இட்டு விழுந்திருக்கிறது. அதுக்கு மேல அவன் என்ன ஆடினாலும் ஆட முடியுமா? முடியாது. இப்பொழுது பார்த்தா 5 ராஜாக்களை 4 பேர்களை வைத்து ஆடி இருக்கிறோம். 5 பேர்களை 4 பேர்களோட உன்னுடைய சேர்த்து 5 பேர்களை வச்சு ஆடி இருக்கிறேன். நீ ஆடி பாரு பார்க்கலாம். மாமா நீ முதலாமா ஆட்டம் என்பது மத்தியில் ஒரு ஆள் இருக்கணும். ஆனால் நான் ஆடுவதற்கு முன்னமே நீ சொல்றீங்க, நீ ஆடும்போது என்ன கேட்கறீங்க.